இப்போ யோகமான ராசி என்ன? மகரம், விருச்சிகம், கன்னி, ரிஷபம். இவங்கெல்லாம் இன்றைக்கி தொட்டதெல்லாம் பொண்ணாகிற மாதிரி நேரம் அவங்களுக்கு. கன்னி ராசிக்காரங்க ஜெய் ஜெய் ஜெயின்னு வருவாங்க. சரியா? எடப்பாடி பழனிசாமி கூட கன்னி ராசி தான், அஸ்த நட்சத்திரம். அவர் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நேரம் அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் மகர ராசி மிகப்பெரிய ஜெயமான நேரங்களில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மகர ராசிக்காரங்களுக்கு. இன்னும் 2-3 மாதம் கழிச்சு மகர ராசியும் கன்னி ராசியும் கடக ராசி, அதே நேரத்தில் ரிஷபராசி இவங்கெல்லாம் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. ராகு கேது பயிற்சி நடந்தால் கூட அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சனி நல்லது ரொம்ப செய்ய ஆரம்பிச்சிருவார். சனி ரொம்ப நல்ல சரி. எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டாங்கன்னு இந்த 3 ராசிக்காரங்களோ அந்தந்த இடத்துல உயர்ந்து நிற்பாங்கப்பா. கன்னி ராசிக்கும் மகர ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ராஜயோகம், அதிராஜ யோகம் வருது. கடகராசிக்கு சேர்த்து. கடகராசி கொஞ்சம் லேட் ஆகும், ஆனாலும் அதிராஜ யோகம் வருது. அதிராஜ யோகம் வருது. அதனால் இந்த 2-3 ராசிக்காரங்களும் சிறப்பாக இருப்பாங்க. நல்லதே நடக்கும். என்னவா இருந்தாலும் நம்ம செய்கிற சத்தியம், தர்மம், இதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் வரும். ஓம் சக்தி.